Hebron Ministries. இன்றைக்கு தேவனுடைய வசனங்களை கேட்போம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை. கர்த்தர் இன்று என்னோடு கூட பேச போகிறார். இந்த ஜூலை மாதத்தில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வச்சுருக்கிறாரு. இந்த ஜூலை மாதத்தில் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் என்னை ஒரு நாள் அவமானப்படுத்த மாட்டார். இந்த ஜூலை மாதத்தில் ஒரு பெரிய அறுவடை எனக்கு கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. சரி, ஜெரமியா 1:8, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சொல்லுங்க, என்னை காக்கும்படிக்கு. சொல்லுங்க, அப்படியே கரங்களை வைத்து, என்னை காக்கும்படிக்கு என் ஆண்டவர் இந்த ஜூலை மாசத்துல என்னோடு கூட இருக்கிறார். 3 முறை சொல்லுங்க, என்னை காக்கும்படிக்கு இந்த ஜூலை மாசத்துல ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை காக்கும்படிக்கு இந்த ஜூலை மாசத்துல கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். பாதுகாக்கிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை நான் விடுதலையாக்குவேன். ஒன்று பாதுகாப்பாரா, இன்னொன்று என்ன செய்வாரா? விடுதலையாக்குவார். டெலிவரன்ஸ் அப்படின்னா ஆண்டவர் எதுதெல்லாம் சிறையிருப்பு போல காணப்படுறீங்களோ அதில் தேவன் உங்களை விடுதலையாக்குவார். இந்த மாதம் விடுதலையாக்க சொன்னீங்க பாஸ்டர், ஆனால் விடுதலையாக்கலை அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்க, நான் சொல்லுவேன் அடுத்த மாதம் விடுதலையாக்குவார். அடுத்த மாதம் என்கிட்ட வந்து கேட்குறீங்க பாஸ்டர், நீங்கள் ஆகஸ்ட் மாதம் சொன்னீங்க விடுதலையாக்கணும், அன்றைக்கும் செப்டம்பர் மாதத்தில் ஒன்று விடுதலையாக்குவார். ஆனால் கட்டாய நிச்சயம் உனக்கு ஒரு விடுதலை உண்டு. அதுதான் ஹோப், அதுதான் நம்பிக்கை, அதுதான் நம்பிக்கை. விடுதலையாக்குவார், விடுதலையாக்குவார், என்னை பாதுகாப்பார், பாதுகாப்பார். அந்த வார்த்தை சொல்ல 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 ஆண்டவர் ஏன் அவர் விடுதலையாக்குவதற்கு நேரம் ஆகுது? ஏன் ஆண்டவர் நம்ம விடுதலையாக்குறதுக்கு நேரம் எடுத்துக்கொள்கிறார் அப்படின்னு பார்த்தா, நம்மிட குறைகள் நீங்கணும். சரியாக ஜெபிச்சிருக்க மாட்டீங்க, பேருக்காக ஜெபிச்சிருப்பீங்க, சரியாக உபவாசம் செய்யாமல் இருப்பீங்க. இதெல்லாம் ஆண்டவர் ஃபில்டர் பண்ணுறார். உனக்கு அந்த ஆசீர்வாதம் கேட்கணும், அந்த ஆசீர்வாதத்துக்கு நீ தகுதி ஆகணுமா வேலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு நான் மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்கணும், வாங்க முடியுமா? முடியாது. சைக்கிள் தான் வாங்க முடியும். கொஞ்சம் ஜாஸ்தி வந்தால் மோட்டார் சைக்கிள் வாங்கலாம். அதுபோல் உங்களுடைய ஆசீர்வாதம் எப்படி உங்களுடைய கையிருப்பை பொறுத்தது போல உங்களுடைய மனசு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. தேவன் பட்சபாதமற்றவர். ஹல்லேலூயா. நாம தேவனுக்கு உண்மையாக இருந்தால் நிச்சயமாய் 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 உங்களை ஆஸ்வதிப்பார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு தூரம் நடந்து போகும், இந்த பூமியை நான் உனக்கு தருவேன். ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் ஒரு நாட்டையே கொடுத்தார். போல ஆண்டவர் தேவன். அப்போ ஆண்டவர் சொல்ல எரேமியா பார்த்து, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோட கூட இருக்கிறேன். அவன் சொல்ல, நான் சிறு பிள்ளை ஆண்டவரே, நீர் கொடுக்குற இவ்வளோ பெரிய டாஸ்க், இவ்வளோ பெரிய வேலை என்னால் செய்ய முடியாது ஆண்டவரே. உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாய் வைத்திருக்கிறேன். நீ கட்டவும் பிடுங்கவும் உன்னை நான் தீர்க்கதரிசியாய் ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. நீ சின்ன குழந்தை என்று சொல்லாதே. ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான், இல்லை, எது நடந்தாலும் உன்னை நான் பாதுகாத்து கொள்வேன். தேவனுடைய ப்ரொடெக்ஷன் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். உங்களுடைய வீடு பாதுகாக்கப்படும், உங்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்படும், உங்கள் வேலை ஸ்தலங்கள் பாதுகாக்கப்படும், உங்களுடைய வியாபாரம் பாதுகாக்கப்படும். பாதுகாக்கிற ஒரு தேவன் உன்னோடு கூட இந்த புதிய மாசத்துல வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. கலங்காதே, திகையாதே, அவர் உன்னுடைய தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. 4 காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 1, ப்ரொடெக்ஷன் ஃபார் த ஃபேமிலி. 4 காரியங்கள். குடும்பத்தின் பாதுகாப்பு. தேவன் நம்முடைய குடும்பங்களை இந்த புதிய ஜூலை மாதத்திலே பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ப்ரொடெக்ஷன் ஃபார் த ஃபேமிலி, குடும்பத்தினுடைய பாதுகாப்பு. 2வது ப்ரொடெக்ஷன் ஃபார் த பீப்புள் அப்படின்னா மக்கள், உன் உறவினர்கள், நண்பர்கள், பிறகு வேலை ஸ்தலங்கள். ஆண்டவர் எதெல்லாம் உனக்கு மக்களோடு நீங்கள் தொடர்பு வச்சுருக்கீங்களோ அந்த மக்களை உங்கள் மூலியமாக அவங்கள பாதுகாப்பார். அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஜெபிச்சிங்க சிஸ்டர்,
கர்த்தர் எனக்கு வேலையை கிடைக்க சிஸ்டர், நீங்கள் ஜெபிச்சுக்க சிஸ்டர், என் குடும்பத்தில் என் பிள்ளை மாறிட்டான் சிஸ்டர், இப்போ சர்ச்சுக்கு வரான் சிஸ்டர், நீங்கள் ஜெபிச்சுக்க சிஸ்டர், என் கண்ணுடைய குடிப்பழக்கம் மாறி போச்சு. ஹல்லேலூயா. அதுபோல் யார் யாரெல்லாம் நீங்கள் தொடர்பு இருக்கீங்களோ அந்த தொடர்பு உள்ளவர்களை கர்த்தர் உங்கள் மூலமாய் மாற்றுவார். மூணாவது காரியம், ப்ரொடெக்ஷன் ஃபார் த சர்வன்ட். ஊழியக்காரர்களை பாதுகாப்பு. நீங்கள் ஊழியக்காரர்கள், நீங்கள் ஜெபிக்கிறீங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஆண்டவர் என்ன செய்வார்? 2 பேரையும் கர்த்தர் பாதுகாப்பார். நிறைய பேர் எனக்காக என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்க, கர்த்தருக்கு நன்றி. ஹல்லேலூயா. நிறைய ஊழியக்காரர்களுக்கு நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை. ஊழியக்காரர்களுடைய பாதுகாப்பு மிக மிக முக்கியம். ஹல்லேலூயா. அன்றைக்கு நாங்கள் மணிப்பூர் போகும்பொழுது நீங்கள் எல்லாம் ஜெபிச்சிங்க நான் சொல்லிட்டு போனேன். அதே மாதிரி நிறைய சபைகள் எங்களுக்காக ஜெபித்தாங்க மணிப்பூரில். ஏன்னா எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் போட்டிருந்தோம். அந்த அந்த மணிப்பூர் இதுலேருந்து இம்பார்லேருந்து நாங்கள் திமாப்பூர் போகிறோம். போகும்பொழுது நடு மத்தியில் என்னாச்சு, பாம் வச்சிட்டான் மேலே எங்கே போகிற. அப்போ எங்களுக்கே வச்ச மாதிரி தான், நான் அவங்களுக்கு தான் வச்சோம். ஆனால் நாங்கள் மாட்டிகிட்டு இருப்போம். நாங்கள் போய் 4 நிமிஷத்தில் இந்த பாபம் அடிச்சிச்சு. அது 4 நிமிஷம் முன்னாடி வச்சுருந்தா நாங்கள் எல்லாம் ஒரு 8 ஊழியக்காரர் மறித்து போயிருப்போம். தேவன் நமக்கு பாதுகாப்பாக இருந்தார். இது எங்களுடைய ஜெபம் இருந்துச்சு. ஆனாலும் அதுக்கு மேலே எல்லாருடைய ஜெபம் அதில் இருந்துச்சு. நாங்கள் போன உடனே ஷாக் ஆகிட்டோம். டக்குன்னு நியூஸில் வருது, இது மாதிரி வந்து பாம் வெடிச்சுது. அந்த அந்த என்ன சொல்றது, மலையில் அந்த பிரிட்ஜு தூள் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ஊழியக்காரர்களும் பாதுகாப்பு முக்கியம். அதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும் இந்த மாதத்தில். 4வது, ப்ரொடெக்ஷன் ஃபார் த நேஷன். தேசத்திற்காக ஜெபிக்க வேணும். இந்த பக்கம் பாகிஸ்தான், அந்த பக்கம் வங்காளதேசம் அப்படின்னு சொல்லி நிறைய சுற்றி நீங்கள் யார் குண்டு போடுவான்னு தெரியாது இல்லையா, பிரச்சனைகள் இருக்குது. அதனால் கர்த்தர் அவங்க ஒரு யுத்தம் நடந்துச்சுன்னா எப்படி இன்னொருத்தர் இருந்தனா, இப்போ வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் யுத்தம் நடக்குது, அவன் பாம்பு போட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ என்ன பண்ணும்? ஒரு க்ரோசரி வாங்க போக முடியாது, எதுவும் செய்ய முடியாது, எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் நடக்குது. அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க யோசிச்சு பாருங்கள். எலக்ட்ரிசிட்டி இல்லை, எல்லாம் பிடிக்கிடுவான். ஏன்னா லைட் எரிச்சா குண்டு போடுவான். அதனால் எலக்ட்ரிசிட்டி கைட் பண்ணுவான். ஏசி கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது, வெளியில் போக முடியாது. அப்போ நாட்டுடைய பாதுகாப்பு மிக முக்கியம். 4 காரியங்களுக்காக இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் நம்முடைய கொடுத்த சபைக்கு கொடுத்த பார்க்கணும். குடும்பம், மக்கள், ஊழியர்கள், தேசம். ஹல்லேலூயா. 4 காரியங்களுக்காக தேவன் நம்மை ஆஸ்வதிக்க ஜெபிக்க கிருபை உள்ளவர். சரி, சீக்கிரமா வசனத்துக்கு போவோம். ரொம்ப அருமையான காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். வசனத்துக்கு போவோம். 1 சாமுவேல் புத்தகம், குடும்பத்தின் பாதுகாப்பு, 25-21. தாவீது தன் ஜனங்களை நோக்கி அவனுக்கு வனாந்திரத்தில் இருக்கிறதையெல்லாம் வீணாகவே காப்பாற்றினான். அவனுக்கு வனாந்திரத்தில் இருப்பதையெல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன். அவனுக்கு உண்டானதில் எல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை. அவனுக்கு உண்டானதெல்லாம் ஒன்றும் காணாமல் போனதில்லை என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். நன்மைக்கு பதிலாக அவனுக்கு தீமை செய்தான். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் தேவன் ஒரு 2 பேரை கட்சி கூப்பிடுற. ஒன்று நாபால், அபிகாயிலுடைய புருஷன் நாபால். அவனுக்கு நல்ல குடும்பம் இருந்துச்சு, பெரிய பணக்காரன், எக்கச்சக்கமான ஆடுகளை அவன் வைத்திருந்தான். அவன் வந்து பெரிய ரிச் மேன் போடப்பட்டிருக்குது, பயங்கரமான பணக்காரன். அவனுக்கு நிறைய ஆடுகள் இருந்தது, அவனுங்களுக்கு தொழில் இருந்துச்சு, அதில் அவன் அருமையான ஆஸ்வதித்தான். அதே போல் தாவீதிற்கு என்ன பண்ணுறான், வனாந்தரத்தில் இருக்கிறான், அவனுக்கு ஒன்றும் இல்லை. அப்பொழுது அவன் என்ன பண்ணுறான், போயிட்டு இந்த குடும்பத்தில் இருக்கிற இவனுக்கிட்ட போயிட்டு நாபால்கிட்ட போயிட்டு கேட்குறான், என்னுடைய ஆட்களுக்கு வேண்டிய உணவுகளை நீ கொஞ்சம் தா அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான், எஜமானை விட்டு போனவங்களுக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றுமே கொடுக்காம அவனை என்ன பண்ணுறான், வீணான வார்த்தைகளை பேசி மனமோடு வாங்கிக்கிறான். அப்போது தாவீது சொல்கிறான், இந்த வனாந்தரத்தில் நாங்கள் தங்கி இருக்கிறோம், உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது, அந்த ஆசீர்வாதம் இருக்குது மாத்திரமல்ல, வனாந்தரத்தில் நாங்கள் நினச்சா உன் ஆடை 10 ஆடை நாங்கள் தூக்கிட்டு போய் வெட்டி நான் சமைச்சு சாப்பிட முடியும், ஆனால் ஒரு ஆடை கூட நாங்கள் தொடாமல் எல்லாவற்றையும் நாங்கள் காமது பண்ணினோம். அப்படி என்றால் உன் மனைவி பிள்ளைகள் உன்னை நான் பாதுகாத்தேன். ஹல்லேலூயா. உனக்கு உண்டானதில் ஒன்றும் காணா போனதில்லை. ஹல்லேலூயா.
உனக்கு எருதுகளா வீணாக நான் காப்பாற்றினேன். அவன் சொல்றான் பாருங்க, என்றாலும் நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்தாய் அப்படின்னு சொல்லி அவன் அந்த வார்த்தைகளை சொல்றத நம்ம வேதாகமத்தில் வாசிக்கணும். நமக்கு தெரிஞ்ச போர்ஷன் தான் நாபால், அபிகாயில் அண்டு தாவீது. அப்போ என்ன பண்றா, புத்திசாலியான ரூபவதியான அபிகாயில் என்ன பண்றா, வந்து தாவீதுக்கு என்னென்ன எடுத்துட்டு போறா பாருங்க. அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடு 5 படி வறுத்த பயற்றையும் 5 படி வறுத்த பயிறு வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் திராட்சை கொலை வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து 200 அத்திப்பழ அடை எல்லாவற்றையும் எடுத்து கழுதை மேலே ஏற்றி. எவ்வளோ சமைச்சிருக்காங்க. யாருக்காக சமைச்சா? தாவீதுக்காக செய்யலா? ஏமா யாருக்காக இதெல்லாம் செஞ்சா? தம் புருஷனுக்காங்க. ஐயோ, ஆமா, நாபாலுக்கு அவன் எல்லாம் வெட்டி போட்டுருவான்ல, வந்து குடும்பத்தை தூள் அழிச்சிடுவான் எல்லாத்தையும். அவங்ககிட்ட ஆளுங்க படைபலம் 400 பேர் இருக்காங்க ரெடியா. வெட்ரா எல்லாத்தையும் பட்டையை கட்டிக்கோன்றான் தாவீது. போய் ஒரு ஆள் கூட விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான். உடனே வேலைக்காரங்க, நல்ல வேலைக்காரங்க நடக்கிறத வந்து சொல்கிறாங்க பாருங்க எஜமானுக்கிட்ட, எஜமானி அம்மா நீங்கள் கூட நல்லவங்க, என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறீங்களே. எனக்கு சத்தியமாக ஒன்றுமே தெரியாதுங்க. சர்ச்சில் நடக்குதெல்லாம் உங்களை தவிர யாருங்க தேவதூதன் எனக்கு இருக்கா சொல்கிறதுக்கு? க்ளீன் இன்ஃபர்மேஷனுங்க. உங்கள் குடும்பத்தை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு மெமரி பவர் தான் பத்தலை. நீங்கள் என்ன செஞ்சாலும் எனக்கு வந்துடும். அதுதான் ஆண்டவர் இப்போ பாருங்கள், அந்த வேலைக்காரங்க போயிட்டு நேராக அபிகாயில் சொல்கிறாங்க, அவன் புருஷன் வந்து ரொம்ப மோசமாக பேசிட்டான், அதனால் இந்த குடும்பத்தை ஒரு நிமிஷத்தில் அழிச்சிடுவான். அவன் அவன் கையில் பட்டயம் இருக்குது, அவன் கையில் ஆட்கள் இருக்கிறாங்க. அவன் வெறி பிடிச்ச மாதிரி வனாந்தரத்தில் சுற்றிட்டு இருக்கிறான் தாவீது. அவனை பற்றி உனக்கு தெரியும், கோலியாத்தையே கொண்டவன். அவன் பயப்படுற ஆள் கிடையாது, அவன் ஜாக்கிரதையாக இருக்கணும். இவன் டக்குன்னு நிலைமைய புத்திசாலி அவன் போட்டிருக்கு பார்த்தீங்களா அபிகாயிலை பற்றி. ரூபவதி மாத்திரமல்ல, கண்ணாடி முன்னாடி இருந்து சுருட்டி விடுறவல்ல, லிப்ஸ்டிக் போடுறவன் மாத்திரமல்ல, எப்படி புத்திசாலி. அந்த ஒரு வார்த்தை வாசிப்பால முன்னாடி இருக்குது, வாசிங்க. அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பேர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலி ரூபவதி. அந்த புருஷனோ முரடனும் திராகிதனுமாய் இருந்தான். அவன் காலைவுடைய சந்ததி. ஆனா சந்ததியெல்லாம் நல்ல சந்ததி தான், ஆளு சரி கிடையாது. இவ்வளோ மோசமான ஆளுக்கு இவ்வளோ அழகுள்ள ஒரு மனைவி, புத்திசாலியான மனைவி இப்படி தான் கொடுப்பார். சில டைமில் நல்ல புத்திசாலியான இதே மாதிரி சில நேரத்தில் நல்ல புத்திசாலியாக புருஷன் இருப்பான், சரியான ஆளை கொடுப்பார். அப்போ என்ன பண்ணுறது, பாருங்க புத்தி சுத்திசாலாம் சொல்ல மகா புத்திசாலியம். அப்போ புரிஞ்சுக்கிட்டா, சொன்ன ஒன்று டக்குன்னு பண்ணான். இப்போ வாசிங்க, இப்போ எவ்வளோ பண்ணியிருக்கா. மறுபடியும் அந்த அடையெல்லாம் வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. அங்க அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் உடனே எவ்வளோ ஸ்பீடா பண்றா பாருங்க. இப்போ அவங்க குடும்பத்துடைய உயிர் யார் கையில் இருக்குது? தாவீது கையில் இருக்கு. லேட் பண்ணா ஃப்ராக்ஷனில் வந்துட்டான்னா முடிஞ்சு போச்சு. அவன் போன உடனே டக்குன்னு கூடாது இவட்ட சொல்லிடுறான். சொன்ன உடனே அடி பின்னு 200 அப்பம் சுடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுனா? முன்னாடி என்ன இது அஞ்சப்பர் கடையாக வச்சுருந்தா இல்லை அம்மா மெஸ் நடத்திட்டு இருந்தாளா? உடனே போச்ச நம்ம குடும்பம் அழிய போதுரா. உடனே என்ன பண்ணுறான், புட்றான் அம்மா ஒன்று டக்குன்னு 200 அப்பம் சுடுறான். இப்போ எவ்வளோ மாவை எடுத்து சரி அப்பங்களை சுட்டு 200 அப்பங்களை 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் 2 துருத்தி திராட்சை ரசம் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் சமையல் பண்ணப்பட்ட அங்கே போய் கட் பண்ணிக்கிட்டு இல்லை, நம்ம யாரோ கெஸ்ட்டை வர வச்சு அப்போ தான் நம்ம போய் கிச்சனில் பூந்துட்டு இருப்போம், அவன் வந்து உட்காந்துட்டு இருப்பான். அதெல்லாம் எல்லாத்தையும் டக்குன்னு 5 ஆட்டை என்ன பண்ணுறா, கட் பண்ணி என்ன பண்ணுறா, சமையல் குட்டு ஆளுங்களை வச்சு கடை எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறா. 5 படி வறுத்த பயிர் வற்றலான எல்லாத்தையும் அதையும் ஃப்ரை பண்ணுறா. வற்றலான 100 திராட்சை கொலை. எது அவனுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ, என்னென்னலாம்
அவர்களுக்கு யூதர்களுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்குமோ அந்த ஃபுட்டை கரெக்டாக வற்றலான் 100 திராட்சை கொலை, வற்றலான் 200 அத்திப்பழம். அவனுங்க எப்போவுமே ப்ரெட்டில் வச்சு இதெல்லாம் சாப்பிடுவானுங்க. அதெல்லாம் வந்து அவளை பண்ணிவிட்டு 200 அத்திப்பழ அடைகள், அப்போ அப்படியே பெருசாக இருக்கும், அது எடுத்து கழுதியின் மேலே ஏற்றி சொல்கிறா பாருங்க. தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே. மகா புத்திசாலி எப்படி பாரு, சப்போஸ் இந்த சமையல் லேட் ஆகி போச்சுன்னா அவன் கொண்டு போட்டுருவான். உடனே டை வந்துகிட்டு இருக்காரு சொல்றா, உடனே முன்னாடி ஆளுங்களை அமிச்சிட்டு வேலைக்காரனை பார்த்து, நீங்கள் முன்னே போய் போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினார். தன் புருஷா நாபாலுக்கு அவள் அதை அறியவே இல்லை. ஏன்னா தடுத்து இருப்பான், அவளுக்கு தெரியும். ஏன்னா மகா புத்திசாலி. சில காரியங்களை கர்த்தர் தன் குடும்பத்திற்காக தன்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிற ஒரு பெண். ஹல்லேலூயா. அப்போ இங்கே ஒரு மகா புத்திசாலியான ஒரு பெண்ணை நம்ம பார்க்கின்றோம். நீங்கள் பார்க்கும்பொழுது அப்போஸ்தலர் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் வந்து வாசிக்கும் பொழுது, அங்கே பவுலும் சீலாவும் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ண, உட்காவறையில் நடு ராத்திரியில் அவர்கள் தேவனை துதித்து பாடுகிறார்கள். சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைகிறது. அல்லேலூயா. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெரிந்து அவன் என்ன பண்ண, ஓடி போகலாம் என்றாலும், அப்போ வந்து சிறைச்சாலை கைதிகள் ஓடி போயிட்டாங்கன்னு அவன் தன்னை குத்தி கொள்ள போகும்போது மிகுந்த சத்தமிட்டு, கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. அல்லேலூயா. யார் சொல்றா? பவுலும் சீலாவும் சொல்றாப்பா, நீ ஒன்றும் கெடுதி செய்து கொள்ளாதேன்னு சொல்லிட்டு கொண்டு அவன் தீவுங்க கொண்டு உள்ளே ஓடி நடுங்கி பவுலுக்கு முன்பாக விழுந்து. ஏன்னா அந்த ஆளுங்களை விட்டுட்டாங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், இவனை வந்து ராஜா கொலை பண்ணுவான். அப்போ இவன் என்ன பண்ணுறான், அவன் காலில் விழுந்துடுறான். எந்த சிறைச்சாலை கைதி இவனை அரெஸ்ட் பண்ணி அவனை கொண்டு வந்து ஜெயிலில் போட்டானோ அந்த ஆள் இவன் காலில் விழுறான். அவன் காலில் விழுந்து, நம்ம ஆள்னா நான் துட்டு கொடுக்குறேன், டிப்ஸ் கொடுக்குறேன், வெளியே விட்டுருன்னு சொல்லுவான். இவன் என்ன பண்ணுறான், அவனை காலில் கீழே உழ வைக்கிறான். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உலகத்துக்கு உள்ள வித்தியாசம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் சிறைச்சாலை கைதி உன் கால்களில் விழுவான். கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் ராஜா உன்னை வந்து தானியேலே சிங்கங்கள் உன்னை சேதப்படுத்திச்சா இல்லையே, ராஜா வந்துடுறா பாருங்க, கெபிக்கு வந்துடுறா பாருங்க. அப்போ ஆண்டவர் தேவன் என்ன செய்வார், உன்னோடு கொடுதான் ராஜா உன்னை தேடி வரான். நீ ராஜாவை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, நீ யாரையும் தேடி போக அவசியம் இல்லை. உன்னை தேடி கர்த்தர் ஆட்களை அனுப்புவார். இவன் என்ன பண்ணுறான் பார்த்தா, அங்கே அந்த நிமிஷத்தில் நான் என்ன இந்த அற்புதத்தை பார்த்த உடனே அவன் சொல்றான், என்ன சொல்றான், அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. உபத்திரவத்தில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்பொழுது, துன்பத்தில் இருக்கும்பொழுது, அடி வாங்கி கொண்டு இருக்கும் பொழுதும் ஒரு குடும்பத்தையே இந்த பவுலும் இந்த அருமையான பவுலும் சீலாவும் ரட்சிப்புகள் மாற்றி விடுகிறார்கள். அல்லேலூயா. அன்றைக்கு ஒரு அபிகாயில் தன் குடும்பத்தை பாதுகாத்தார். இன்றைக்கு இருக்கிற பவுலாகி நீங்களும் நானும் ஒரு மற்ற குடும்பத்தை பாதுகாக்குது கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவன் குடும்பம் முழுவதுமாய் அவனை சொந்த ரட்சிகராய் ஆண்டவர் தேவன், அதுபோல கர்த்தர் அன்றைக்கு தன் குடும்பத்தை அவள் பாதுகாத்தார். இன்றைக்கு அநேக குடும்பங்களை பாதுகாக்க கர்த்தர் உங்களை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ முதல்ல ஆண்டவர் செய்கிற 2 காரியத்தை சொல்கிற, ஒன்று தொன் குடும்பம், இன்னொன்று அநேகருடைய குடும்பம். உன்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், வேலை ஸ்தலங்களில் இருக்கிற ஆட்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவங்க கேட்கணும், உங்கள்கிட்ட இத்தனை நாள் வேலைக்கு வந்து போறிய, எங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறிய, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்வேன்? அன்னைக்கு அஸ்திபாரம் செஞ்சிச்சு, இன்னைக்கு அவனுக்கு நீ ப்ரே பண்ணும் பொழுது அவன் உடம்பு எடுக்கணும். போன வாரத்தில் ஒரு ஆள் நம்ம சர்ச்சுக்கு வந்தார். அவருக்காக நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அவர் ரட்சிக்க பொண்ணு வச்சுருந்தார். அந்த பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருந்தார். பிரசங்கம் முடிஞ்ச உடனே அவர் வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு, ஐயா பிரசங்கம் பண்ணிட்டு போகுது இவன் உடம்பு தெரியல, என்னமோ ஆடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாராம். அப்போ என்ன செய்யணும்னு அவர்கிட்ட கேட்டார். ஐயா கிட்ட கேட்டு சொல்லுங்கள், ஏன் உடம்பு ஆடுச்சுன்னு சொன்னாருன்னாரு. அவருக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்தாரா கேளுங்கன்னு. எடுக்கலை, அதுக்கு தான் ஆடுதுன்னு அவர் பேர் கொடுத்துருக்காரு. பாருங்க, கீழே போயிட்டு அவர் பேர் கொடுத்துருக்காரு பாருங்க.
பிரசங்கம் பண்ணும் பொழுதெல்லாம் நான் நடக்குது பாருங்க. உங்களுக்கு தெரியாத ஒன்று நடக்கும். ஹல்லேலூயா. ஏன் ஒரு ஆட்டம் வந்துச்சு? அவருக்குள்ளே இருந்த பிசாசு வெளியே போகிறோம். இத்தனை நாள் ஆட்டி கொடுத்த பிசாசு வெளியே போகும்போது கொஞ்சம் நடுக்கம் இருக்குமா இருக்காதா? கட்டாயம் இருக்கும். அந்த பிசாசு வெளியே போகிறான். கையில் கட்டு, இந்த கட்சி எல்லாத்தையும் அவுத்துட்டார் அவர். இப்போ வருகிற நாட்கள் அவர் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் ஒரு நடுக்கத்தை கொண்டு வர வேண்டும். வியாபாரம் செய்கிற இடத்துல ஒரு நடுக்கத்தை கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. அவன் கேட்கணும் உங்கள்கிட்ட வந்து, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கணும் பிரதர், சிஸ்டர். ஹல்லேலூயா. எப்படி எடுத்துக்கணும்? வா, அதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது காரியம் பாருங்க, ப்ரொடெக்ஷன் ஃபார் த பீப்புள். ரெண்டாவது என்ன? ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மக்களின் பாதுகாப்பு. ஒரு குடும்பத்தை தேவன் பாதுகாக்கிறார் இந்த மாதத்தில். ரெண்டாவது மக்களின் பாதுகாப்பு. நம்பர்ஸ் சாப்டர் 14:9. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. அவர்களை விட்டு the protection has departed from them. அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். The Lord is with us. அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. Do not fear. நீங்க ஒரு நாளும் பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாத இருங்க. Do not rebel against God. கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ண. அவங்க என்ன கலகம் பண்ணாங்க? அவர்கள் அவிசுவாச வார்த்தைகளை பேசினார்கள். அந்த தேசத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்படி அவிசுவாச வார்த்தைகளை நம்ம பேசினா நாம் என்ன பண்ணுறோம்? மக்களை குழப்புறோம். குட்டை குழப்பின்னு சொல்லுவாங்க. குட்டை குழப்பி இல்லையா? குட்டைன்னு என்ன இருக்கும்? முன்னாடியே அங்கே சேர் இருக்கும். அவன் உள்ளே போய் இவங்க 2 தடவை குதிச்சா வந்துடும். அந்த குட்டை குழம்பிடும். அது போல் அவன் நல்லா இருக்கிறவனை நீங்கள் 2 தடவை குதித்து குழப்பிடுறீங்க. என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு குட்டை குழப்பி. ஜூலை மாதம் சொல்கிறாரு கர்த்தர் உங்களை, நீ குட்ட குழப்பியாக இருக்காதே, தெளிவுள்ளவளாயிரு. முன்னாடி அவன் தெளிவுள்ளவளாக இருக்கிறான். அதனால் என்ன செய்யணும்? நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே நான் ஒரு நாள் உமக்கு கலகம் பண்ண மாட்டேன். அப்போது அவர்களுக்கு என்ன இல்லை, ஆண்டவர் மேலே எத்தனை அற்புதத்தை பார்த்துட்டு வரான். இப்போ கானானை சுதந்திரிக்க வேணும். செங்கடலை கர்த்தர் 2 பிறக்கிறார். பார்வோன் சேனையை கர்த்தர் மடங்கடிக்கிறார். அத்தனை பேரையும் கர்த்தர் தள்ளி விடுறாரு. காடையம் பண்ணாமையும் வர்ஷிக்க பண்ணுறாரு. அற்புதங்களை பார்த்து வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் இவங்களை பலப்படுத்துகிறார். தேசத்தை சுற்றி வர்ற இவ்வளோ அற்புதங்களை செய்ய போகிறார் கர்த்தர். அவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க? விசுவாசத்திலே நடத்துகிறார். 10 வாதைகளை அவர்கள் என்ன பண்ணுறாங்க? பார்த்துருக்கார்கள். 10 வாதைகளை பார்த்துருக்குறாங்க. 10 வாதைகளை பார்வோனுக்கு முன்பாக 10 வாதைகளை பார்த்துருக்காங்க. பார்த்துருந்தவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க? தேசத்தை இவ்வளோ காரியங்கள் எல்லாம் நடக்குது. அவர்களுக்கு என்ன இல்லை, போயிட்டு இவ்வளவும் பார்த்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? நிறைய பேர் நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்கள், இந்த 10 வருஷம் 20 வருஷம் கார் ஓட்டம் தான் ஆக்ஷன் பண்ணுவான். எல்போர்டு ஆக்ஷன் பண்ணவே மாட்டான். அவன் பார்த்து ஓட்டுவான். பார்த்து ஓட்டுவான். ஏதாவது டப்புன்னு பிரேக் அடிச்சிடுவான். இவன் பிரேக்கும் அடிக்க மாட்டான். ஒன்றும் நடக்காது. அப்படி பிடிச்சிட்டு போவான். அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டு. எனக்கு பைபிள் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் இப்படியே போவேன். ஹல்லேலூயா. இதுதான் காரியங்கள். அப்போ இவன் என்ன பண்ணுறான்? கலகம் பண்ணாதுங்க. அவன் சொல்கிறான், கான்ஃபிடண்டாக சொல்கிறான், அந்த தேசத்தை ஜனங்கள் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். ஹல்லேலூயா. இரையாவார்கள். தே ஆர் அவர் பிரெட்ன்றான். நீ சாப்பிட்ற சாப்பாடு நீ அப்படி முழுங்கிடுறிய, அது மாதிரி அவங்களை நம்ம முழுங்கிடலாம். நீ கவலைப்படாது. என்ன அழகாக பேசலாம் பாருங்க. அவர்களை காத்த நாள் பாதுகாத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. விலகி போட்டு. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட சொல்லுங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஹalleluya. கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அவசியம் இல்லை. ஹalleluya. 2 சாமுவேல் 22:20. என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால், கரெக்டா சொல்லுங்க, தேவன் என் மேல பிரியமாய் இருந்தபடியால் என்னை கொண்டு வந்து விசாலமான இடத்திலே தப்புவித்தார். 18ல இருந்து வாசிங்க போலாம், டக்கு டக்குன்னு, ரொம்ப அருமையா இருக்கும். என்னிலும் பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். எப்படி எல்லாம் விடுவித்தாரா? விசாலமான இடத்துல எப்படி வச்சாரா? அதுக்கு முன்னாடி வசனம் சொல்றான், என்னிலும் பலவானாய் இருந்த, என்னிலும் பலவானாய் ஸ்ட்ராங் எனிமி. கொஞ்ச நேரம் வாசிச்சு பாருங்க. ஆண்டவரே யெகோவா எழுதிலும் சத்துருக்கள் சிதறடிக்கப்படாக, பயக்குகள் ஓடி போவார்களாக. அப்போ அந்த ஸ்ட்ராங் எனிமி உனக்கு யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவர்களை கர்த்தர் அவங்களுக்கு முன்பாக உன்னை விடுவித்து விடுவார். அடுத்து வாசிங்க. என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். ஹalleluya. He is my support. கர்த்தர் உனக்கு ஆதரவாய் இருந்தார். என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால், என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியினால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து, விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார், என்னை தப்புவித்தார். நாம இந்த இடத்துல இருந்தோம், நம்ம கஷ்டப்பட்டோம், ஆண்டவர் நம்ம என்ன லேக் ஏரியாவுக்கு விசாலமான இடத்துல கொண்டு போனார். ஹalleluya. இப்போ மறுபடியும் நம்ம விசுவாசிக்கிறோம், இதை பார்க்கலாம் விசாலமான இடத்தை தேவன் எவரோடுக்கு நிச்சயமாய் தருவார். இப்போ கிரவுண்டு கணக்கில் வாங்கணும், இது அரை கிரவுண்டு, அது 4 கிரவுண்டு, இனிமே வரப்போகிறது ஏக்கரில் வரப்போகுது. இதுதான் ஏன் விசுவாசம். உங்களுக்கு இருக்குதா? பக்கத்தில் பார்த்துருங்க, உங்களுக்கு இருக்கா? பாஸ்டருக்கு விசுவாசம் ஒன்று இருக்கா? கேளுங்க, வெக்கப்படாமல் கேளுங்க. சரி, கவனிங்க. ஆண்டவர் உங்களை ஆதரவாக, சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருந்தார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருந்தார். கர்த்தருடைய 21 கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார். அடிச்சா பாருங்க ஒரு அடி. அவர் நீதிக்கு, அப்ப நான் உண்மையா இருந்தேன், நான் சத்தியத்தை கை கொண்டேன், ஆண்டவருக்கு பொய் சொல்ல, ஆண்டவருக்கு விரோதமா போல, என்னை தப்புவித்தார். ஹalleluya. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதா எனக்கு பதில் அளித்தார். அப்போ எவ்வளவு நம்ம வாசிச்சோம், கலேஷியன்ஸ் திமோத்தி புத்தகத்தில் வாசிச்சோம் சொன்ன பார்த்தீங்களா? அதை அவன் சொல்றான் பாருங்க. அப்போ அவர் என்ன குற்றம் கண்டுபிடிக்காம இருக்கும் பொழுது நமக்கு பதில் கிடைக்கும், உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக, சோப்பு கழுவுதா பேசிட்டு இருக்கான், அதை பேசல. நான் வந்து செய்கிற தொழிலில் உண்மையாக இருக்கிறேன், லஞ்சம் வாங்கலை, பரிதானம் வாங்கலை, கைகளின் சுத்தம். உன் எப்படி அதை நீ அந்த கையில் தானே பணம் வாங்குற, அந்த கையின் பணத்தை திரும்பி எண்ணுன்னா உன் கை சுத்தமாக இருக்கணும். ஹalleluya. புரியுதா உங்களுக்கு? நீ வந்து ஒருத்தவங்கிட்ட லஞ்சம் வாங்குற, அந்த கையை ஒன்று அவன் எண்ணி கொடுக்குறான், எண்ணி கொடுத்து நீ வாங்கிடுற. இப்போ நீ வந்து இன்னொருத்தன் கொடுக்கணும்னா என்ன பண்ண வேண்டும்? நீ வந்து ஆசீர்வதிக்கப்படணும் இல்லையா? அப்போது அவனுடைய பாவம் உனக்கு வந்துச்சுன்னா உன்னுடைய ஆசீர்வாதம் மேலே போகாது. ஹalleluya. அப்போ அதே போல கை சுத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மை உள்ளவனாக இருக்கு, செய்கிற தொழில்களில் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். நான் அடிக்கடி யோசிப்பேன், ஆண்டவர் எனக்கு சொல்வார், நீ உண்மையாக இருந்தால்தான் உன் பணத்தை நான் என் ஊழியத்துக்கு உபயோகப்படுத்துகிறேன். இப்போது அதை வச்சு நான் வந்து அநியாயமாக பணம் வாங்கிதா என்னை வச்சு சர்ச்சு கட்டுவாரா, என்னை வச்சு பிரான்ச் சர்ச்சு கட்டுவாரா? கட்ட மாட்டார். ஹalleluya. ஆசீர்வதிக்கவே மாட்டார், என்னை உயர்த்தவே மாட்டார். நான் அடிக்கடி திரும்ப சொல்லுவேன், உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து வருகிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? கைகளிலே சுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதில் அழுக்கு கையோட எது செஞ்சாலும் அழுக்காயிடும், அழுக்கு கையோட எது செஞ்சாலும் அழுக்காயிடும். ஆனால் அழுக்கு கையில் எதையும் செய்யாதீங்க, ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன். கர்த்தருடைய சொல்றான் பாருங்க, கர்த்தருடைய வழிகளை, I kept the ways of the Lord. கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்து, என்ன எப்படி வழி போடணும், எப்படி போடணும், ரைட் போடணும், லெஃப்ட் போடணும், நேரம் நிற்கிறோம், நிற்க வேணும், என்னென்ன காரியங்களை நான் காத்து கொண்டு வந்தேன். ஹalleluya. நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை, நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. என்ன பியூட்டிஃபுல்லா சொல்லிட்டே வரான். அவன் எப்படி பிளஸ் ஆகிறான், எப்படி ராஜாவாக வரான். சாதாரண ஒரு மனுஷன் ஆடு மேய்ச்சிருந்த ஆள் ஒரு ஆள் ராஜாவாக கோல்மால் பண்ணி ஆகிறான். இல்லை, கர்த்தர் அவனோடு கூட இருந்தனால் அவனுக்கு கிங்காக மாத்திடுறாரு.
எத்தனை வருஷம் கிங்கா இருக்கான், சந்ததியே கிங்கா போகுது, அவருடைய சந்ததியோட தன்னை இணைத்துக் கொள்கின்றார். பெரிய ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. ஆண்டுடைய கரம் உங்களோடு கூட இருக்கட்டும். ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 31 வாசிங்க. இவைகள் குறித்து நான் என்ன சொல்லுவோம்? தேவனுடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? ஹல்லேலூயா. அப்போ ஜனங்களை குறித்து ரெண்டாவது என்ன பண்ணோம்? நம்ம ப்ரொடெக்ஷன் ஃபார் த பீப்புள். அப்போ ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தா உங்களுக்கு யார் வந்தால் எதிர்த்து நின்றாலும் அவர்களால் ஒன்று செய்ய முடியாது. ரெண்டாவது பாயிண்ட் இல்லை. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தா உங்களை எதிர்த்து நிற்பவன் யாருன்னு பவுல் கேட்கிறான். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள். தேவனே அவர்கள் யாரா இருக்கிறா என் பிள்ளைங்களை பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்றாரு ஆண்டவர். ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? நீ நாசமா போன்னு, நீ ஒண்ணு இல்லாம போன்னு கேள்றது நீ யாரா என் பிள்ளைங்களை சொல்றது? ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறாரா? கிறிஸ்துவே மரித்தவர், கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். உங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, மத்தவங்க உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க இல்லையோ, கர்த்தர் உங்களுக்காக ஜெபிக்கிறார். ப்ரொடெக்ஷன் ஃபார் த சர்வன்ட்ஸ், அதாவது பாதுகாப்பு, ஊழியக்காரனுடைய பாதுகாப்பு. மூன்றாவது காரியம் மார்க்கின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அது என்னவென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று. ஒரு ஊழியக்காரன் எப்படியா இருக்க வேண்டும்? நீதி உள்ளவன், ரைச்சஸா இருக்கணும். ஹல்லேலூயா. அவன் எப்படி இருக்க வேண்டும்? இரண்டாவது பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஒரு நீதி உள்ள ஒரு பரிசுத்தம் உள்ளவனாய் இருந்தா ராஜா அவனுக்கு பயப்படுவான். ஹல்லேலூயா. அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று, யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனைப்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட அவன் சொல்லை கேட்டு வந்தான். ராஜா என்ன பண்றான்? ஒரு மனுஷனை, ஒரு ப்ராஃபட்டை, ஊழியக்காரனை அவன் பாதுகாக்கிறான். ஏன்டா பாதுகாக்கிறான்னா அவங்ககிட்ட நீதி இருக்குது, அவங்ககிட்ட என்ன இருக்குது? தேவ பயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீதி இருக்குது, அவன் பரிசுத்தம் உள்ளவன் என்று பார்த்த உடனே அவனுடைய பரிசுத்துக்கு முன்பால் ராஜா நிற்க முடியவில்லை. ஹல்லேலூயா. அவன் கை காலெல்லாம் நடுங்குது. ஏன்னா இவன் சொன்னான்னா பரலோகம் கீழ்ப்படியும். இவனுக்கு இருந்த ஒரு பெரிய கணம் அன்றைக்கு இருந்தனால ஆண்டவர் தேவன் என்ன பண்றாரு? இந்த யோவானை ராஜாக்கள் பயப்படும்படியாய் வைத்திருக்கிறத பண்ண. அது மாத்திரமல்ல, அவன் எதை சொல்றான்? அவன் யோசனைப்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லி என்னெல்லாம் சொல்லுங்க ஜான், நான் கேட்குறேன் ஜான், வாட் ஹேப்பன் ஜான், ஹவ் ஆர் யூ ஜான், டெல் மீ ஜான் அப்படின்னு சொல்லி ஜானுடைய கேட்டேன். ஜானுக்கிட்ட அவர் அருமையாக கேட்டுறாரு. அப்போ பார்த்தீங்களா என்னென்ன செய்யணும் ஜான்? ஏப்பா போகிற வழியில் ஒரு டாஸ்மாக் கடை இருக்கு, மூடினா நாளைக்கு மூடிடுறேன் ஜான். இங்கெல்லாம் ரொம்ப தண்ணி போல் அடைச்சிட்டு இருக்கு, தூர்வாரிடுறேன் ஜான். தூர்வாரிடுறேன் ஜான், கவலைப்படாதீங்க. 10 சபை மூடி கிடக்குது, திறந்துடுறேன் ஜான். ஹல்லேலூயா. 100 சபை கட்டுறதுக்கு கவர்மெண்ட் பணம் கொடுத்துட்றேன் ஜான். அப்படிப்பட்ட ஊழியக்காரனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. சரி கவனிங்க, அந்த விருப்பங்கள் அங்கே நிறைவேற்றப்படுகிறதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. எக்ஸோடஸ் 11:3. அப்படியே கர்த்தருக்கு எகிப்தின் கைகள் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பது எகிப்து தேசத்திலே பார்வோனுடைய ஊழியக்காரன் பார்வைக்கு ஜனங்கள் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாக இருந்தான். கர்த்தர் மோசே ஊழியக்காரனை ஆசீர்வதிக்கிறார். ஜனங்கள் பார்வைக்கு முன்பாக அவன் பெரியவனாய் கர்த்தர் வைத்து விடுகிறார். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 6:21 பாருங்க. இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே. யாரு கேட்கிறா? ராஜா ஊழியக்காரரை பார்த்து அப்பா அப்படின்னு கூப்பிடுறான். ஹல்லேலூயா. பாரு, தகப்பனேன்னு கூப்பிட்றான் பாரு. ராஜா யாரை கூப்பிடுறான்? அவனுக்கு அப்பா அம்மா இருக்குது, அவனை கூப்பிடல. யாரை கூப்பிடுறான்? ஊழியக்காரன் பாரு, தகப்பனே அப்படின்னு சொல்லி உழறான் பாருங்க. சரி, அப்புறம் பாருங்க 2 ராஜாக்கள் 13:14 பாருங்க. அவன் நாட்களில் எலிசா மரணத்திற்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகி யோவாஸ் அவனிடத்திற்கு போய் அவன் மேல விழுந்து அழுது என் தகப்பனே. அடுத்த லெவல்
இது அடுத்த லெவலு. போய் விழுந்து கதறி தொட்டு ஐயோ அப்பா அம்மான்னு கத்துறது. அப்பா இருங்க ஓடி வந்துடுறான் ராஜா. ஓடி வந்து என்ன சொல்றான் பாருங்க, என் தகப்பனே, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும், இஸ்ரவேலுக்கு ரதம் நீதான் ஆண்டவரே, அதுலதான் நாங்க பயணம் பண்ண ரகதமோ குதிரை வீரனுமாய் இருந்தவரே என்றார். அப்படின்னா அர்த்தம் இஸ்ரவேல் நீலனா இல்ல, ரதம் குதிரை தான் ஒரு நாட்டுக்கு உடைய என்ன பலம் இல்லையா, பலம் ஸ்ட்ரென்த், அதுதான் நீர். நீ போயிட்டா யார் இருக்கிறா எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான் பாருங்க. அவன் மரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவன் போயிட்டு அழறான் பாருங்க. அல்லேலூயா. வியாதியா இருக்கிறான், அவங்ககிட்ட போயிட்டு விழுந்து தகப்பனே நீ மரிச்சிடக்கூடாது, நீ தான் ரதம், நீ தான் குதிரை வீரர். அப்படி தேசத்தை மாற்ற வேண்டும். அல்லேலூயா. 4வது பாயிண்ட் போயிடலாம் பாருங்க. எஸ்தரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். எஸ்தர் எழுந்திருந்து ராஜ சமூகத்தில் நின்று, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரியென்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாய் இருந்தால் ராஜாவின் நாடுகள் எல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அதுதான் பாட்டு அழிக்க வேண்டும் என்று அமிதத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகின் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமல் போக பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும். இப்போ ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். என்ன ரிக்வெஸ்ட் பண்றா எஸ்தர்? என்ன ரிக்வெஸ்ட் பண்றா? ஆமான் என்ன பண்றான், இந்த நாட்டில் என்ன பண்ண யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று ஒரு சட்டத்தை போடுறான். ராஜாவே நீ என்ன செய்யணும், அந்த சட்டம்லாம் செல்லுபடி ஆகாது. கிறிஸ்தவர் மேலே, தேவனுடைய பிள்ளைகள் மேலே இந்த நாடு எந்த சட்டம் போட்டாலும் அது செல்லுபடி ஆகாது. கர்த்தர் சபையில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் எஸ்தர் ராஜாத்தியாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சா கர்த்தர் சட்டங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார், செல்லுபடி ஆகாமல் பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய சபைக்கு விரோதமா எந்த சட்டங்கள் வந்தாலும் அந்த சட்டங்களை கர்த்தர் செல்லுபடி ஆகாமல் போக வேண்டும் என்று தேசத்திற்காக கர்த்தர் உங்களை ஜெபிக்க கர்த்தர் ஏவுகிறார். ஹல்லேலூயா. எஸ்தருடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டதா இல்லையா? நிச்சயமாய் கேட்கப்பட்டுச்சு. அதுபோல் கர்த்தர் உங்களை எஸ்தர் ராஜாத்தியாக நினைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஒரு சேரில் உட்காந்து நல்லா புடவையை கட்டிக்கிட்டு பயங்கரமாக ஆட்சி தலையெல்லாம் நல்லா சீவிட்டு எல்லாம் ஆரணங்கீரெல்லாம் போட்டு அந்த கல்யாணத்துக்கு கொடுத்த எல்லா நகையும் வச்சு போடுங்க. போட்டு கையில் ஒரு செங்கோல் எடுத்து அப்படி உட்காருங்க. உட்காந்து என்ன சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் நான் எஸ்தர் ராஜாவையாக பெயர்க்கிறேன். ராஜாவே, கவர்மெண்ட்டே, உன் சட்டங்கள் எங்களுக்கு விரோதமா, யூதருக்கு விரோதமா சட்டம் செல்லுபடியாக பண்ணுவேன். எங்களுக்கு கிறிஸ்தவருக்கு விரோதமான சட்டங்கள் செல்லுபடியாமல் போகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது கடைசியில்? ஆண்டவர் 8:10 வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்குறோம் கர்த்தர் சட்டங்களை எல்லாம் மாற்றி விடுகிறார். யூதர்களுக்கு என்ன பண்ணுது, கொண்டாட்டங்கள் வருகிறது. ஹல்லேலூயா. 17ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும். அப்போ எவ்வளோ நாடுனா அவன் கீழே எத்தனை நாடு இருந்தது? 170 நாடுகள் அகஸ்வேர் நாடு இருந்துச்சு. ஒரு நாடு இல்லை. நம்ம ஒரு நாட்டுக்காக ஜெபிக்கிறோம், அவன் எல்லா நாட்டையும் மாத்திடுறான். ஹல்லேலூயா. போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் எவ்ரி சிட்டி யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால், யூதருக்கு பயப்படுற தேசத்தின் ஜனங்களை பிடித்தது. ஒவ்வொரு கிறிஸ்தவனை பற்றிய பயம் தேசத்திலே வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் அநேகர் யூத மார்க்கத்திலே சேர்ந்தார்கள். அநேகர் இந்த பயத்தில் ஆண்டவரை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஜெபிக்கிற ஜெபத்தில், இந்த தேசத்திற்காக ஜெபிக்கிற ஜெபத்தில் ஆண்டவரே, ஹல்லேலூயா, அநேகர் ஆண்டவரே இயேசுவை தன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.